அஸ்ஸாமை சேர்ந்த சகிரா பேகம் அவர்கள் தனது 7 வயது குழந்தை காணவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் அவர்கள் டிஜிபி சார் அவர் உத்தரவின்படியும் எங்களுடைய ஐஜி சார் அவருடைய நேரடி கண்காணிப்பிலும் அவருடைய நேரடி கண்காணிப்பில் தனிப்படை அமைத்து சென்ட்ரல் ரயில்வே ஆய்வாளர் கோவிந்தராஜன் அவர்கள் தலைமையில் தனிப்படை அமைச்சு ஆந்திராவில் மீட்டு இன்று அந்த புகார்தாரிடம் ஒப்படைத்திருக்கிறோம். விசாரணை நடைபெற்று இருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து விரைவில் நீதிமன்றம் ஆஜர்படுத்துவோம் என்று எங்களுக்கு ஒரு பெண்ணு சரஸ்வதின்ற பெண்ணு மட்டும் கூட்டிகிட்டு போகிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. மேலும் எத்தனை பேர் அதில் ஈடுபட்டிருக்காங்க என்றது முழு விசாரணை செஞ்சு நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துவோம். குற்றம் நடப்பு இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக அனைவரும் கைது செய்து ஆஜர்படுத்துவோம். கேமரா ஏறத்தால ஒரு 40-50 கேமரா பார்த்துருப்போம். ஆவடி, எம்எம்சி, இங்கே சென்ட்ரல், மேலும் அந்த வியாசர்பாடி ஜீவா இந்த பகுதியெல்லாம் பார்த்து முகாந்திரம் அறிஞ்சு இது ஆந்திராவில் இருப்பதை அறிஞ்சோம். உடனே எங்களுடைய ஐஜியின் உத்தரவுப்படி அங்கே இருக்கிற ஆர்பிஎஃப், அங்கே இருக்க ஜிஆர்பிஎஃப் அங்கெல்லாம் உதவியின்படி உடனே மீட்டு இப்போ நல்லபடியாக நாங்கள் புகார்தாரருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண குழந்தைய மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட பெண்மணியோட பேக்ரவுண்ட் எதுக்காக அவங்க பொதுவாக ஆந்திராக்காரர் இங்கே அன்பளிப்பு வாங்குறதுக்காக இங்கே வர்றாங்க. சென்னைக்கு அப்பப்போ இருந்து பார்த்துட்டு குரூப் இருந்துட்டு போகிற ஒரு இது மாதிரி எங்களுக்கு தகவல் தெரியுது. இங்கே நம்ம கடற்கரை, ராயபுரம், சென்ட்ரல் இது மாதிரி பகுதிகளை அப்பப்போ குரூப் வந்துட்டு எல்லாத்தையும் அன்பளிப்பு பெற்று அது மூலியம் வர பிழைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தெரிய வருது. சுரூரப்பேட்டையில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தகவல் வந்தது. அது மீட்டுருக்குறோம். மேலும் விசாரணை நடைபெற்று வருது. அது விசாரணை இது பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கே இப்போ சோஃபார் எதுவும் அங்கே இருக்க மாதிரி தகவல் இல்லை. பட் டீப்பாக நம்ம விசாரிச்சுட்டு தான் முடிவு செய்ய முடியும். விசாரணையில் இருக்கு. मेरा नेम शदीदा बेगम, मेरा बच्चा गुम हो गया इसलिए मैं कंप्लेन किया है. आप लोग कितना सपोर्ट किया है, आप लोग सपोर्ट के लिए मेरा बच्चा मिला है. अभी मेरा बच्चा साथ है. आप लोग सब कुछ धन्यवाद बोल रहे हो मेरा तरफ से. थैंक यू. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.